பள்ளியினுடைய முத்தவள்ளி மஸ்ஜிது நூர் ட்ரஸ்டினுடைய தலைவர் இஸ்மாயில் ஆஜியார் அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் நமது மஹல்லாவுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி மற்றும் பொது அறிவு வினா விடை தேர்வு மற்றும் ஆண்டு விழா இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பெரியோர்களையும் சகோதர சகோதரிகளையும் தாய்மார்களையும் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று மற்றும் முழு நிகழ்வுகள் முடியும் வரை இருந்து துஆ செய்யும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஆரம்பமாக நம்ம மதரசாவிலே 2வது வருடம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய உமர் அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو
ஓதுவதற்காக ஹாமிசா ஹஸ்ஸானா அவர்கள் வருகிறார். عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. سورة البينة مدنية. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك الدين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. رضي الله عنه ورضوا عنه ذلك لمن خشي ربه. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. கீதம் இசைப்பதற்காக 5வது வகுப்பை சார்ந்த அஜருல் அஸ்வத் அவர்கள் வருகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அண்ணலுங்கள் அன்பை நாடி எந்த உள்ளமேங்குதே. அண்ணலுங்கள் அன்பை நாடி எந்த உள்ளமேங்குதே. ஹமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே. தென்றல் வீசும் மதினா நான் காணுவேனா. தென்றல் வீசும் மதினா நான் காணுவேனா. பணிவோடு ரவுலா முன்னால் நான் நிற்பேனா. எண்ணி எண்ணி ஏங்கினேன் இறையிடம் வேண்டினேன். எண்ணி எண்ணி ஏங்கினேன் இறையிடம் வேண்டினேன். நபியே உம்மை காணும் நாளை எதிர்பார்க்கிறேன். அண்ணல் உங்கள் அன்பை நாடி இந்த உள்ளமேங்குதே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த உள்ளமேங்குதே. ஹமீனே ஹபீபே உம்மை மனம் தேடுதே. மிம்பர் படி கூட நினைவில் அழுதே. மிம்பர் படி கூட நினைவில் அழுதே.
எந்த நுள்ளம் கல்லா இன்னும் கண்ணீர் வரவில்லையே. மக்கம் கண்ட நபியே உம்மை மனம் காண ஏங்குதே. மக்கம் கண்ட நபியே உம்மை மனம் காண ஏங்குதே. உயிர் போகும் முன்னே உம்மை நாங்கள் காண வேண்டுமே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி இந்த நுள்ளம் ஏங்குதே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த நுள்ளம் ஏங்குதே. ஹமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே. உந்தன் விரல் அசைவில் நிலவையும் பிளத்தீர். உந்தன் விரல் அசைவில் நிலவை பிளத்தீர். உங்கள் விரல் இடையில் நீர் பொங்க செய்தீர். மன கமல் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் வீசுதே. மன கமல் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் வீசுதே. நீ சென்ற பாதை எல்லாம் மேகம் குடையானதே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி இந்த நுள்ளம் ஏங்குதே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த நுள்ளம் ஏங்குதே. ஹமீனே ஹபீபே உம்மை மனம் தேடுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருது கவிதை வாசிப்பதற்காக வேண்டி பெண்கள் தரப்பிலே இருந்து நுஸ்ரத் பானு அவர்கள் சபுர் கியா ஹே என்ற தலைப்பின் கீழ் கவிதை வாசிக்க வருகிறார். सब लोगों को अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। सब्र किया है बिल्कुल खामोशी को ही शिकवा नहीं। अल्लाह पर यकीन के हालात बदल जाएंगे। ना भी बतले तो फिर किया मेरे रब को बेहतर बता है। यकीनन इसमें बहुत बलाइयाँ होंगी पर सब्र कब आता है। अल्लाह से कुर्बत पढ़ने पर यकीन होने पर जिसको यकीन आ जाए अल्लाह पर उसकी हिकमतों पर उसके फैसलों पर वो कभी नहीं टूटता कभी नहीं गिरता और कभी नहीं झुकता। बहुत से लोग अल्लाह को एक मानते हैं पर वो अल्लाह पर यकीन नहीं रखते। वो अल्लाह के फैसलों को कबूल नहीं करते और मायूस को जाते हैं टूट जाते हैं। अल्लाह पर यकीन करके फैसलों को कबूल करना सीखें और ज़िंदगी को खूबसूरत बनाएं। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. அடுத்தபடியாக நம்முடைய ஆண்கள் பிரிவிலே ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ் அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 கலிமாக்களை சொல்ல வருகிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பர்கத்துல்லாஹி பர்காத்துஹு. என் பெயர் முகமது ஆர்எஸ். நான் இஸ்லாத்துடைய 5 கலிமாக்களை உங்கள் முன் சொல்ல வந்துள்ளேன். ஒன்றாம் கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாம் கலிமா ஷகாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். நான்காம் கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அவல் முல்கு வலகுல் ஹம்து உஹ்யி வ யுமீத்து பியதிஹில் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபுர் அல்லாஹும்ம
இன்னி அவுசுபிக்க இன்னன் நுஸ்லிக்க விக்கஷையன் ஆனாலமுன் அஸ்தோஃபிர்க இமாலாலமுன் இன்னக்க அந்த அல்லாவுன் குயுபி துத்து அன்று ஒத்தபர்ரத்து அன்குலிதீனி சிவாதீனி இஸ்லாமி ஓ அஸ்லம் தோ ஓ ஆமன் தோ வக்கூலு லாகிராக இல்லல்லாஹு முகமது ரசூலுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வர்கத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஏபிசிடி ரைம்ஸ் 0 கிளாஸ் குழந்தைகள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Bismillah, says for charity, D for dua, E for rima, F is for fasting, G is for gentle, H is for hajj. My first Islam ABC, come and sing with me. I is for Islam, J is for Jannah, K is for Kalima, L is for La ilaha illallah, M is for Makkah, N is for Namaz, O is for Allah, P is for Persian. My first Islamic ABC, come and sing with me. Q is for Quran, R is for Ramadan, S is for Sunnah, T is for Tawbah, U is for Umrah, V is for Witr, W is for Water, X is for X-ray, Y is for Yasin, Z is for Zakah. This is for Islamic ABC. Come and sing with me. This is not a hate. Come and sing with me. A. Allah. B. Bismillah. C. Charity. D. Dua. E. Iman. F. Fasting. G. Gentle. H. I. Islam. J. Jannah. K. Kalima. L. La ilaha illallah. M. Makkah. N. Namaz. O. Ulu. P. Persian. Q. Quran. R. Ramadan. S. Sunnah. T. Tawbah. U. Umrah. V. Witr. W. Water. X. X-ray. Y. Yasin. Z. Zakah. This is for Islamic ABC. Come and sing with me. This is for Islamic ABC. Come and sing with me. This is for Islamic ABC. Come and sing with me. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக இஸ்லாமிய ஆத்திச்சூடி சொல்வதற்காக முகமது இக்ராமுல்லா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. நான் பேச வந்துள்ள தலைப்பு இஸ்லாமிய ஆத்திச்சூடி. அதிகாலை நேரத்திலேயே எழுந்துவிட வேண்டும். ஆதவராம் அல்லாவை தொழுதிட வேண்டும். இவ்வுலகில் பேராசை கொள்ள வேண்டாம். ஈன வாழ்வில் நிரந்தரமாய் இருக்க வேண்டாம். உற்றார் உறவினரை பிரிய வேண்டாம். ஊனமுற்று இருப்பவரை இகழ வேண்டாம். என்னாலும் நன்னாளாய் எண்ண வேண்டும். ஏற்றம் தரும் தீன் வழியில் செல்ல வேண்டும். 5 நேர தொழுகையை பேண வேண்டும். ஒருவரையும் பித்னா கோல் சொல்ல வேண்டாம். ஓதாமல் தொழுகாமல் இருக்க வேண்டாம். அவருடமான திருக்குர்ஆன் அற்புத வேதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக இங்கிலீஷ் பயான் ஹப்சா, ரிலேஷன்ஷிப் வித் சில்ட்ரன். Assalamu wa barakatuhu. Relationships with children. How to deal with children? Tell to the saying of Prophet sallallahu alaihi wasallam, then your children will become your slaves. Our Prophet said, respect your children. How did my Prophet used to give respect? Hazrat Fatima radiallahu anha entered in the house and she did not come on 8 days. Her house was near Prophet's house. Leaving 2-3 houses, she came every other day. My Prophet was sitting on the floor or lying on the bed.
When he saw her, he used to stand up. All praise to be God. Does anyone stand for their children? My prophet used to stand up, and just he did not stand there, but he used to step forward hurriedly, and he used to hold the hand of Hazrat Fatima radiallahu anha for greeting, and then he used to kiss her hand. Then he used to take her inside by holding her hand, and first he make her sit and then used to sit next, and she received the mastery of the woman of Jannah. Speak softly, make yourself more available, lovable, beautiful, your face. What Allah has given, make it more beautiful by smiling. To greet a Muslim with smile has also the reward of alms, and this mobile has destroyed everything. For God's sake, this is a phone. Use it as a necessity. Don't make it a calamity or curse for yourself. A woman was checking a paper. She was a teacher. She started crying while checking a paper. Her husband asked, "What happened?" She showed him the paper, and there was a question, "What do you want to become?" The child answered that, "I wanted to become a smartphone." He started from here. It was a paper of small children. "Because my parents gave much importance to the phone, but not me, so I wanted to become a smartphone." Her husband asked her, "Why you are weeping then?" She replied that it was our child's roll number. It was a child's roll number. My prophet has taught us the way of life. He used to come smilingly. He used to express love in the society of Arab. It was a flaw to express love for wife. In this culture, in a crowd, a man asked, "O messenger of Allah, who is most beloved to you?" Our prophet replied, "Hazrat Aisha radiallahu anha." "O Prophet sallallahu alaihi wasallam, I did not mean that. I meant, whom do you love the most in men?" Now prophet replied that Aisha's father. He spent his life by holding the weight of whole universe, but daily he spent time for Hazrat Hassan and Hussein radiallahu anhu. We say that we don't have time for his children. If one has the responsibility of people of 7 continents and those coming till the day of judgment, and he spares time for his children, my biggest asset is my offspring, and those coming till the day, and my biggest asset is my offspring, and I did not give them time, respect, then how? All of you sitting here are offspring. Allah has given teacher a great status. My Prophet sallallahu alaihi wasallam also came as a teacher, not a king, ruler or trader. If they become good humans, how much reward they will earn for us? If each of them lives rightly and become pure, what a huge reward we get. We will be risen along with Prophet. It is at this much splendid status. Read the life of Prophet, his good manners, how he has spruced up our lives. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக நம் மதரசாவிலே ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய, முதல் வருடம் படிக்கக்கூடிய ரியாஸ் அவர்கள் இஸ்லாத்திலே நடந்த முதலான சம்பவங்களை சொல்ல வருகிறார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் சொல்ல வந்த தலைப்பை இப்போது சொல்ல போகிறேன். முதலாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவிற்கு பிறகு உம்மத்தே முஹம்மதியாவின் முதல் கலீஃபா ஹலத் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்மத்தின் முதல் ஹாஃபிலே குர்ஆன் முழுமையாக மனனம் செய்தவர் அமீருல் முஃமினீன் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகும். இவ்வுலகில் நடந்த முதல் இபாதத் தௌபா என்ற பாவ மன்னிப்பாகும். ஹலத் ஆதம் இஸ்லாம் அவர்கள் மூலம் நடந்த இபாதத் ஆகும். முதல் ஜனாசா தொழுகை ஹலத் ஆஸத் இப்னு ஜராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். முதலாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா
புகழும் அல்லாஹ்வுக்கே என புகழ்ந்து கூறியவர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்ததும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். முதலாக வெண்ணிற நரைமுடி ஏற்பட்டதோ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகும். சொர்க்கத்தில் சோனாவாசிகளின் முதல் உணவு மீனின் ஈரலாகும். மறுமை நாளன்று நபி ஸல்லல்லாஹு அவர்களே முதலில் எழுப்பப்படுவார்கள். மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படுபவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மகன் காபில் தனது சகோதரனான ஹாபில் என்பவரை கொலை செய்தார். அதுவே மனிதன் சமுதாயத்தின் முதல் கொலையாகும். இக்கொலை பெண்ணை காரணம் வைத்தே நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஏகத்துவ அழைப்பு விடுத்த போது பெண்களில் முதலாவதாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஆண்களில் முதலாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சிறு வயதினரில் முதலாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உம்மத்தே முஹம்மதியாவின் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தொழுகையை தொழுதவர்கள். தொழுகைக்கான அழைப்பு அதன் பாங்கை முதலில் கூறியவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அவர்கள். மதீனாவிற்கு வந்தபோது முதலில் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலேயே தங்கினார்கள். அதுவே அன்னலாரின் இருப்பிடமாக ஆனது. தொழுகைக்கான அழைப்பு அதன் பாங்கை முதலில் கூறியவர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தீனுடைய கல்வி கற்றுக்கொள்வதற்காக முதலில் ஆசிரியராக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கரங்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதே குஃபாவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக பர்த்டே உரையாடல் எஸ் சுஹைனா, ஹஃப்ஸா, ஆயிஷா, மஃபாஸா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னம்மா இன்னைக்கு உன்னை மதரசால காணோம்? மதரசாக்கு வராம எங்க போயிட்ட? வலைக்கும் அஸ்லாம். நாளைக்கு என்னோட தங்கச்சிக்கு பர்த்டே. அதான் புது ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அதான் கடைக்கு போய் புது ட்ரெஸ்ஸு, கேக்கு, ரிப்பனு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதான் நேற்று நான் மதரசாக்கு வரல. என்னது பர்த்டேவா? அதை ஏண்டி பர்த்டேவான்னு இப்படி இழுக்கிற? இல்ல, பர்த்டேலாம் கொண்டாடக்கூடாது. ஏன் பர்த்டே கொண்டாடுனா என்ன? பிறந்த நாள் வரும்போது புது ட்ரெஸ் போட்டு சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாடுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல பிறந்த நாள் சந்தோஷமான நாள்னு சொல்றதே பெரிய தப்பு. கரெக்டா சொல்றதா இருந்தா உண்மையிலேயே பிறந்த நாளுங்கிறது துக்க நாள் சொல்லணும். என்னம்மா சொல்லுற? பிறந்த நாள் துக்க நாளா? பார்த்து பேசுமா. நம்ம ஊர் தாய்மார்கள் எல்லாரும் இங்கேதான் உட்காந்துருக்காங்க. அவங்கள பர்த்டே செலிப்ரேட் பண்ணல மிஞ்சிக்க ஆளே இல்லை. அவங்க உட்காந்துருக்கும் போது துக்க நாள் அது இது பேசிட்டு இருக்காத. அப்புறம் ஏதாச்சும் சொல்லிட போறாங்க, பார்த்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பழிக்கக்கூடியவரின் பழிப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். அவங்க தான் எனக்கு பிடிச்சவங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல போற? பிறந்த நாள் துக்க நாள் தான். ஏ சும்மா இருடி, நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் அப்படியே சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருமே தான் அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீ என்னமோ புதுசாக வந்து பேசுகிற? எல்லாரும் கொண்டாடுறதுனால அது கொண்டாட்ட நாள் ஆயிடுமா? அது சரி, பிறந்த நாள் துக்க நாளுன்றியே, அதுக்கு ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? லாஜிக் இருந்தா சொல்லாத, நான் ஏத்துக்கிறேன். லாஜிக் தானே கேட்குறேன், இப்போ சொல்றேன் கேளு.
உன்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. நீ ரொம்ப நாளாக செலவழிக்காம அப்படியே பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க. ஆனால் திடீர்னு அதுலேருந்து 100 ரூபாய் காணாமல் போயிடுச்சுன்னா நீ கவலைப்படுவியா சந்தோஷப்படுவியா? கவலைதான் படுவேன். நான் மட்டுமா? இந்த உலகத்தில் எல்லாருமே கவலைப்படதான் செய்வாங்க. நாம் வச்சிருக்கிற ஒன்று காணாமல் போயிட்டா கவலைப்படாமல் என்ன சந்தோஷப்படவா முடியும்? அது சரி, இருக்கோ பிறந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்? இரு சொல்கிறேன். அல்லாஹ் உனக்கு 100 வயசு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. அதுலேருந்து 1 வயசு கம்மியாயிடுச்சுன்னா ஐயோ 1 வயசு போயிடுச்சேன்னு அழுவியா, இல்லை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவியா? 1 வயசு போயிடுச்சேன்னு கவலைதான் படணும். எப்படி சந்தோஷப்பட முடியும்? இப்ப சொல்லு, பிறந்த நாளுங்கிறது என்ன? 1 வயசு முடிஞ்சு அடுத்த வயசு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். 1 வயசு முடிஞ்சிருச்சுல, அப்ப அல்லாஹ் உனக்கு எழுதின ஆயுள்ல 1 வருஷம் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை கவலைப்படத்தான் செய்யணும், கொண்டாடக்கூடாது. ஆமா. என்ன ஓமா? நான் சொல்றது புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சிச்சு. நம்ம ஆயுள்ல 1 வருஷம் போயிடுச்சேன்னு கவலைதான் படணும். இப்ப சொல்லு, பிறந்த நாள் சந்தோஷமான நாளா இல்ல துக்க நாளா? துக்க நாள் தான். அப்ப இனிமே பிறந்த நாளை என்ன செய்யணும்? 1 வருஷம் போயிடுச்சேன்னு போட்டு அழணும். ஓகேவா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. அதெல்லாம் சரிதான். இப்ப வாங்கின கேக்க என்ன பண்றது? அம்மா கிட்ட என்ன சொல்றது? அம்மா கிட்ட போய் சொல்லு, பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு. அம்மா, பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாதம்மா. என்னது கொண்டாடக்கூடாதா? ஆமாம்மா, அது சந்தோஷமான நாள் இல்லம்மா, துக்க நாளாம்மா. அடி பாவி, என்ன வார்த்தடி சொன்ன? நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள் சந்தோஷமா கொண்டாடலான்னு இருக்கோம். இப்போ வந்து துக்க நாள் அது இதுன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஆமா, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? நம்ம ஆயிஷா தாம்மா சொன்னா. என்னது ஆயிஷாவா? அவ வீட்டுக்கு தான் நான் நேத்தே இன்வைட் பண்ணிட்டேனே, பின்ன எதுக்கு அவ இப்படி எல்லாம் சொல்றா? அவளை கூப்பிட்டு வா, நான் கேட்குறேன். என்ன ஆண்டி கூப்பிட்டீங்களா? வாமா ஐஷா, என் பிள்ளைகிட்ட என்னெல்லாமோ சொல்லியிருக்கியே. ஆமாம் ஆண்டி, பிறந்த நாள் சந்தோஷப்பட வேண்டிய நாள் இல்லை. நமக்கு அல்லாஹ் எழுதின ஆயுள்ல 1 வருஷம் கம்மியாயிடுச்சுன்னு கவலைப்படணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்திலையும் பிறந்த நாள் கொண்டாடுறதுல அனுமதி இல்லை. என்னது அனுமதி இல்லையா? எல்லாரும் கொண்டாடுறாங்களே, அதை விதவிதமாக ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஸ்டேட்டஸும் வைக்கிறாங்களே. எல்லாரும் கொண்டாடுறதுனால அது சரின்னு ஆயிடுமாங்க ஆண்டி? சரி, அப்படி இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைகள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தோடு முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல அல் யௌம அக்மல்து லஹும் தீனுக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனால இஸ்லாம் மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல முழுமை பெற்று விட்டது. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவாக சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. அதுதான் நாம எடுத்து காட்டணும். நாம ஒன்று செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது மார்க்கமும் கிடையாது. அப்படி செஞ்சா குற்றமாகவும் ஆகிடும். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட வாழ்நாளில் தன் பிறந்தநாளையோ தன்னுடைய பிள்ளைகளோட பிறந்தநாளையோ கொண்டாடினதில்லை, பிறரையும் கொண்டாடுபடி சொன்னதும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திலும் 100க்கு 100 பின்பற்றி வந்த நபி தோழர்கள் யாரும் கொண்டாடினது இல்லை. அது மட்டுமா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் இஸ்லாமிய வருடப்பிறப்பு எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்துச்சு. அதில் பல பேர் பல யோசனை சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாளிலிருந்து வருஷத்தை தொடங்கலாம் அப்படின்னு யோசனை சொன்ன சமயத்தில் அது வேண்டாம், பிறந்த நாளிலிருந்து வருஷத்தை தொடங்குறது மாற்றார் கலாச்சாரம். யார் மாற்றார் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுட்டி காட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிறந்த நாள் கொண்டாடுறது நம்ம கலாச்சாரம் இல்லை. நாமும் கொண்டாடினா நம்ம ஈமானுக்கே ஆபத்தாயிடும்.
ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? நான் கூட என்னமோன்னு நினச்சேன். எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாமளும் கொண்டாடுவோம் தான் வருஷமாக அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுது. இப்படி நல்லதுன்னு நினச்சி நம்ம எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஆமீன். சரி, அப்போ பிறந்தநாள் வந்தால் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. வேணா சதக்கா செய்யுங்க, நோன்பு வைங்க. நபிஸ்லாம் அவங்க பிறந்த தினமான திங்கட்கிழமை நோன்பு வச்சாங்க. சதக்கா நமக்கு இருக்கிற எல்லா முசீபத்தையும் போக்கிடும். அது மட்டுமா, இல்லாதவர்களுக்கு சதக்கா செஞ்சு தன்னுடைய பிள்ளைக்காக துவா செய்ய சொல்லுங்க. அவங்க துவா செஞ்சாவே போதும், தன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை சிறப்படையும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செய்கிறேன். எனவே அன்பு தாய்மார்களே, நான் தெளிவாக விளங்கிட்டேன். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறந்தநாள்னு அதையும் இதையும் வாங்கி காசை வீணாக்காதீங்க. அல்லாஹோட கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. நம்மளை மாதிரி பெண்களோட பெரிய மைனஸே என்னன்னா, மார்க்கத்தை படிக்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது கூட இல்லை. அதனால தான் மார்க்கம் சொல்லாதது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. மார்க்கத்தை கற்றுக்கிறதுல மட்டும் இல்லாமல் நன்மையை செய்யறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அன்பு தாய்மார்களே, நம்மளோட பெரிய பொறுப்பு என்னென்னா நம்ம பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணும். சரியான முறையில் மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கணும். அதுக்கு முதல்ல நாம் மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும். அதனால் மார்க்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. இஸ்லாம் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லுதோ அது மட்டும் செய்யுங்க. மார்க்கம் சொல்லாததை செய்யாதீங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் மார்க்கத்தை கற்றுக்கிட்டு அதுபடி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் நம்பர் 1, அத்தீனோ யுஸ்ருன், தீன் எளிதானது. ஹதீஸ் நம்பர் 2, மிஃப்தாஉல் ஜன்னத்தி ஸலாத்துன், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஹதீஸ் நம்பர் 3, மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 4, அஸ்ஸலாமு கபுல் கலாமி, பேசும் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் நம்பர் 5, அலைக்கும் பிஸ்ஸதுக்கு, எப்போதும் உண்மையை பேசுங்கள். ஹதீஸ் நம்பர் 6, இன்னமல் அவுமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களே கொண்டு அமைகின்றன. ஹதீஸ் நம்பர் 7, அத்துஹூரு சத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். ஹதீஸ் நம்பர் 8, மனின் தஹப நுஹுபதன் ஃபலைஸ மின்னா, எவரொரு பொருளை அபகரித்து கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 9, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹா, சுவனம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. ஹதீஸ் நம்பர் 10, இஜ்தனிபுல் கலப, கோபத்தை தவிர்த்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மை சீராக்குவோம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலே கரீம், அம்மா பாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவன் மீதே நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்று நின்று நிலவட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில வார்த்தையை உங்களது சிந்தனைக்கு எடுத்து சொல்ல நான் இங்கே வந்துள்ளேன். ஒரு முஸ்லீமின் இஸ்லாம் சீரடைவது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களை கொண்டு மட்டுமல்ல, மாறாக இஸ்லாமிய வழிகாட்டுதல் படி தன்னை அவன் தூய்மைப்படுத்துவதின் மூலமே சீரடைகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 நபர்களுடன் நான் மறுமை நாளில் வாதிடுவேன்.
ஒன்று, என் பெயரால் சத்தியம் செய்து பின்பு மோசடி செய்தவன். சுதந்திரமான ஒருவனை அடிமை என கூறி அவன் கிரயத்தை சாப்பிட்டவன். தனது வேலைக்கு கூலிக்காரரை அமர்த்தி அவரிடம் முழுமையாக வேலை வாங்கி கொண்டு அவருக்கு கூலி கொடுக்காதவன். இம்மூன்று நபர்களுக்கு எதிராக, யா அல்லாஹ், இவர்களை நீ நரகத்திற்கு அனுப்பு என்று நபி அவர்கள் சொல்வார்கள் என்றால், அன்பானவர்களே, அந்த பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியானின் குறையை மற்றொரு அடியான் மறைத்தால் அவனது குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நமக்கு நேரம் போகலைன்னா நாம் செய்யும் முதல் காரியம் ஃபோனிலோ அல்லது நேரிலோ அடுத்தவர்கள் குறையைத்தான் மணிக்கணக்கில் பேசுகிறோம். மச்சான், உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து தெரு அப்துல் காதர் மேட்டர் ஒன்று எனக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது. வெளியே மட்டும் தெரிஞ்சா அவன் யாருக்கிட்டையும் மூஞ்சி காட்ட முடியாது. அதை உனக்கு மட்டும் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சரியா என்று அடுத்தவர்களின் குறையை மறைக்காமல் ஊருக்கே பகிரங்கப்படுத்தும் நமது நிலை நாளை என்னவாகுமோ என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் 3 குணங்களை விரும்புகிறான், 3 குணங்களை வெறுக்கிறான். அல்லாஹ் விரும்பும் 3 குணங்கள்: அல்லாஹ்வையே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, நீங்கள் அல்லாஹ்வின் கைத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வெறுக்கும் 3 குணங்கள்: இவர் சொன்னார், இவ்வாறு சொல்லப்பட்டது என்பதை போன்ற வதந்திகளில் ஈடுபடுவது, அதிகமாக கேள்வி கேட்பது, செல்வத்தை வீணடிப்பது. இந்த 6 குணங்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்த குணம் எத்தனை, நம்மிடம் இருக்கும் பிடிக்காத குணம் எத்தனை இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஹதீஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு பிடிக்காத 3 குணங்களை சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவது, பெருமைக்காக ஆடை அணிவது. இரண்டாவது, செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது. மூன்றாவது, பொய் சத்தியம் செய்வது. அல்லாஹ்விற்கு பிடித்த குணம் நம்மிடம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ்விற்கு பிடிக்காத அந்த 3 குணங்கள், அதாவது வதந்திகளை பரப்புவது, அதிகமாக கேள்வி கேட்பது, செல்வத்தை வீணடிப்பது, இக்குணங்கள் இன்று நம்மிடம் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அடையாளமாக நபி அவர்கள் எதை கூறினார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அவர் பிறரிடம் கேட்டது எல்லாம் பேசுவதே போதுமாகும். அதாவது தன் காதிலே கேட்டது எல்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் செல்வதென்பது அவன் ஒரு பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்பதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். பொழுதுபோக்கிற்காக அடுத்தவர்கள் குறையை பேசும் அனைவரும் விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உமது சகோதரன் துன்பத்தில் நீ மகிழ்ச்சி அடையாதே, அல்லாஹ் அவரை அருள் புரிந்து உம்மை சோதித்து விடுவான். இன்று நம்மில் சிலருக்கு முகத்தில் சிரிப்பு என்பது, அடுத்தவர்கள் கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே முகத்தில் சிரிப்பு வருது. இப்படிப்பட்ட குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 நபர்களுடன் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கு நோய்வினை அளிக்கும் வேதனையும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறியுள்ளார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை தகைவர்களில் தோல்வியடைந்து விட்டார்கள், நஷ்டப்பட்டு விட்டார்கள். அவர்கள் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தனது கீழாடை கரண்டைக்காலுக்கு கீழே இழுத்து செல்பவன், செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்பவன் என்று கூறினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சமீபத்தில் கொரோனா நோய் தாக்கி உலகில் எத்தனையோ பேர்கள் கொத்து கொத்தாக இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் பலரும் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சில பேர் 2 வாழைப்பழத்தை 8 பேர் சேர்ந்து கொடுத்து அதை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்தார்கள். இது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உலகில் பலருக்கும் வந்திருக்கும் வியாதியில் பிபி, சுகருக்கு அடுத்திருக்கும் நோய் என்னவென்றால்
என்னவென்றால் செல்ஃபி வியாதி. இதை ஃபேஷன் என்று சொல்வதை விட வியாதி என்று சொல்வது தான் பொருத்தமான சொல்லாகும். குனிஞ்சா செல்ஃபி, நிமிர்ந்தா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி. அந்த வரிசையில் தர்மத்தையும் செல்ஃபி போடும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நம்மில் முதியவருக்கு மரியாதை செலுத்தாதவனும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் நமது சமுதாய அறிஞனின் உரிமையை அறிந்திராதவனும் என் உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல என்கிறார்கள். எனவே நபி அவர்கள் நம்மை எப்படி வாழச் சொன்னார்களோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த ஹஸ்ரத் அவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது அஹ்மத் இர்ஃபான் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நூறையும் சொல்ல வருகிறார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுவல்லாஹுல் லஸீன லா இலாஹா இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العظيم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكيم العدل اللطيف الخبير العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواصي حكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المقسي المبدع المعيد المحيي المميت ذو الحي القيوم الواجد الماجد الواحد أحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول آخر الباطن الظاهر الولي متعالي برد تواب المنتقم الحفور ثم مالك ملك ذو الجلال والإكرام المقسط الجامع المغني المطيع المانع ضار النافع النور هادي باجيد الباكي الوارث الرشيد الصبور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது அர்ஷத் இரண்டு மாணவர்களும் சஹாபாக்களை பற்றிய கேள்வி பதில் உரையாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்கள் கேள்வி பதில். முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி யார்? கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகும். இரண்டு சிறகுடையவர் என்ற சிறப்பு பெற்ற நபித்தோழர் யார்? ஜாஃபர் பின்த் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இறைவனின் வாள் என்று அழைக்கப்படும் நபித்தோழர் யார்? காலித் பின்த் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும். இஸ்லாமை ஏற்பதை மகராக வழங்க சம்மதித்த நபித்தோழர் யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்ச்சிருந்த இறுதி நேரத்தில் தொழ வைத்த நபித்தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும். எந்த கலீஃபாவின் ஆட்சியில் ஸ்பெயினில் இஸ்லாம் பரவியது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களில் கைத்தாங்கலாக அழைத்து சென்ற இரு நபித்தோழர்கள் யாவர்? ஃபல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும்.
வட்டி தடை செய்யப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தள்ளுபடி செய்து துவக்கிய அவர்களின் உறவினர் பெயர் என்ன? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூஜஹலின் மகன் பெயர் என்ன? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. முதலில் இஸ்லாத்தை ஏற்ற அடிமை யார்? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய தோற்றத்தை கடனாக அல்லாஹ்வுக்கு வழங்கியவர் யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஜின்கள் மூலம் கொலை செய்யப்பட்ட நபி தோழர் யார்? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. யாரிடம் குர்ஆனின் முதல் பிரதி அல் முஸஃபுல் அவ்வல் ஒப்படைக்கப்பட்டது? ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.